ஹலோ மை ஃபேமிலிஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். 1 வீக் ஃபுல்லாக நாங்கள் என்னென்னலாம் பண்ணோன்னு சொல்லிட்டு என்னால் எடுக்க முடிஞ்ச கிளிப்ஸ்லாம் வச்சு நான் உங்களுக்கு ஒரு வீடியோவாக க்ரியேட் பண்ணியிருக்கேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ்லாம் உடனே உங்களுக்கு கிடைக்கும். சண்டே மண்டே எந்த டேன்னு சொல்லாமல் நான் உங்களுக்கு ரேண்டமாக டே 1 டே 2ன்னு போட்டிருக்கேன். டே 1 அப்போது ஃபிஷ் வாங்கிட்டு வந்திருந்தாங்க மார்க்கெட்லேருந்து. ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. எனக்கு ரொம்பவே பிடிச்ச சங்கரா மீன், தென் காணாங்கழுத்து மீன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதை அம்மா ஃப்ரை பண்ணிவிட்டு குழம்புலையும் போட்டாங்க. அதோட தலை பார்ட் எல்லாமே குழம்புல போட்டுட்டு ஃபிஷ்ஷஸ் காணாங்கழுத்தி சங்கரா மீனையும் சூப்பராக ஃப்ரை பண்ணி கொடுத்துட்டாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்தது. எப்போ ஃபிஷ் குழம்பு வச்சாலுமே மாங்காய் போட்டு வச்சா தான் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். எனக்கு பர்சனலாக ரொம்பவே பிடிக்கும். ஒட்டு மாங்காய் தான் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதே மாதிரி அன்றைக்கி மாங்காய் முருங்கைக்காய்லாம் போட்டு மீன் குழம்பு ரொம்பவே நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டு. யாருக்கெல்லாம் என்ன மாதிரி சீ ஃபுட் வெரைட்டிஸ் ஃபிஷ் குழம்புனா ரொம்ப பிடிக்கும், அதுவும் மாங்காய் போட்டு வச்சா பிடிக்குமா இல்லை முருங்கைக்காய் போட்டு வச்சா பிடிக்குமா, உங்களுக்கு எந்த மீன் ஃபேவரெட்னு கமெண்ட் பண்ணுங்கள். அன்றைக்கி லன்ச் ஃபேமிலியோட நான், என்னோடய சிஸ், என்னோடய அம்மா அப்பா எல்லாருமே சேர்ந்து வேறு லெவலில் லன்ச் முடிச்சிட்டோம். மார்னிங் செஞ்சிருந்த மிளகு பொங்கல் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருந்துச்சு. ஸோ அந்த மிளகு பொங்கலை என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு வத்தல் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வத்தல் போட்டாச்சு. எப்போவுமே கொஞ்சமாக தான் செய்வாங்க, லிமிட்டாக இருக்கும். அன்றைக்கி என்னென்னு தெரில, எக்ஸ்ட்ராவாக ஆகிடுச்சு. அந்த மிளகு பொங்கல் அதுலேயே நம்ம மிளகு ஜீரகம்லாம் இருக்கும், உப்புமே இருக்கும். ஸோ அப்படியே வத்தல் மாதிரி போட்டு மாடியில் போயிட்டு அம்மா காய வச்சுட்டு வந்துட்டாங்க. இந்த மாதிரி எப்போ வத்தல் போட்டாலுமே வத்தல் நல்லா வெயிலில் காயணும்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ தான் நம்மளுக்கு எண்ணெயில் நல்லா பொரிஞ்சு வரும். வத்தல் சாப்பிடவுமே நல்லாயிருக்கும். அன்றைக்கின்னு பார்த்து செம்ம வெயிலாக இருந்தது. நல்லா வெயிலில் வத்தல் காஞ்சிட்டு அப்புறம் எடுத்தாச்சு. நைட் டின்னருக்கு ரொம்பவே ஹெல்த்தியான ட்ரெடிஷ்னலான தேங்காய் பால் ஆப்பம் தான் செஞ்சுருந்தாங்க. ரொம்பவே உடம்புக்கு நல்லது. அப்பப்போ இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. நாங்களுமே இந்த மாதிரி சாப்பிடுவோம். பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிட்லாம், டின்னருக்கும் சாப்பிட்லாம். எல்லாருமே ஒரு ஆப்பம் சாப்பிட்டு முடிச்சுட்டு மதியம் செஞ்சிருந்த மீன் குழம்பு வந்துச்சு. அது கூட தோசை ஊற்றி சாப்பிட்டு நைட் டின்னர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். டே 2 அப்போது கிளைமேட் நல்லா சூப்பராக இருந்துச்சு. ரெய்னி சீசன் வேறு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ நல்லா சில் கிளைமேட்டாக இருந்தது. அந்த கிளைமேட்டுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் அப்பப்போ செஞ்சு சாப்பிட்டுட்டு சிஸ் வெஜ் பால்ஸ் பண்ணியிருந்தான். மழை பெய்யும்போது எப்போவுமே சூடாக நம்மளுக்கு பிடிச்சதெல்லாம் ஸ்நாக்ஸு, டீ அந்த மாதிரிலாம் ஏதாவது செஞ்சு சாப்பிட்டுட்டே இருந்தால் ரொம்பவே ஜாலியாக இருக்கும், செம்மையாக இருக்கும். அந்த ஃபீல் நல்லா என்ஜாய் பண்ணலாம். அன்றைக்கி மதியமாக லன்ச் வீட்டில் பண்ணலை. ஸோ அப்போ ஒரு கடையில் போயிட்டு வெஜ் ஹோட்டல் தான், அதுலேருந்து நல்ல சாப்பாடை வாங்கிட்டு வந்திருந்தாங்க. டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்தது. வீட்டில் செய்கிற சாப்பாடு டேஸ்ட்டு தான் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. கூடவே பொடி நெய்லாம் கொடுத்துருந்தாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்தது. டே 3 அப்போ புரட்டாசி சனிக்கிழமை ஸ்பெஷல் தான். ஸோ வெரைட்டி ரைஸ்லாம் செஞ்சுருந்தாங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு காரக்கொழுக்கட்டை ரொம்பவே நல்லா இருந்தது, ரொம்பவே ஹெல்த்தியானது. ரெசிபி வேணும் நம்ம சேனலில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். சாட்டர்டே மார்னிங் அன்றைக்கி அப்போ நிறைய காய்கறிகள்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. சுரைக்காய், காய்கறி வகைகள், நெல்லிக்காய், பட்டாணி, கேப்சிகம் அந்த மாதிரி நிறைய வெஜிடபிள்ஸ்லாம் இருந்துச்சு. அது எல்லாத்தையும் ஃப்ரிட்ஜில் எடுத்து ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு அன்றைக்கி நாங்கள் என்னென்ன வெரைட்டி ரைஸ் செஞ்சுருந்தோன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே கோயில் பிரசாதம் டேஸ்ட்டில் ட்ரை பண்ணியிருந்தோம். லெமன் ரைஸ், குழைய தயிர் சாதம், தக்காளி சாதம், பால் ஜவரிசி போட்ட பாயாசம், வடை பண்ணியிருந்தாங்க, வறுவலுக்கு வாழைக்காய் பண்ணியிருந்தாங்க. அன்றைக்கி லஞ்ச் வாழை இலையில் வேறு லெவலில் லஞ்ச் இருந்துச்சு. ரொம்பவே டே டிவோஷனலாக இருந்தது. டே 4 இது என்ன ரெசிபி யார் பண்ணான்னு உங்களுக்கு சொல்கிறேன். டே 4 அன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பூரி பொட்டேட்டோ மசாலா தான் பண்ணியிருந்தாங்க. பூரி நல்லா புசு புசுன்னு ரொம்பவே சாஃப்டாக சூப்பராக இருந்தது டேஸ்ட்டு. உருளைக்கிழங்கு மசாலா பூரி யாருக்கெல்லாம் ஃபேவரட் சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்குமே ரொம்ப பிடிக்கும். என்னடா சடனாக டான்ஸ் வீடியோ வருதுன்னு பார்க்காதீங்க, அது நான் தான் டான்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். மார்னிங் பூரிலாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ட்ரெண்டிங்கான ஒரு சாங்க்கு ஷார்ட்ஸ் போடலான்னு சொல்லிட்டு டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன். என்னோட சிஸ் அந்த ரெசிபி யார் பண்ணான்னு நான் உங்களுக்கு முன்னாடி நான் சொல்லியிருப்பேன். என்னோட சிஸ் தான் எப்போவுமே டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ட்ரை பண்ணணும், ரெசிபி பண்ணணும்னு சொல்லிட்டு புதுசாக பண்ணுவாள். டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். எப்படி ஸ்டார்ட் பண்ணாலுமே ஃபைனலாக சூப்பராக எடுத்துகிட்டு வந்துடுவா. பட் அந்த நாள் அன்றைக்கி மட்டும் அந்த ரெசிபி மட்டும் கொஞ்சம் சொதப்பிடுச்சு. அவள் டர்க்கிஷ் டிலைட் பண்ணலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தா. பட் ஃபைனல் அவுட்புட் ஒரு ஃப்ரூட் ஜெல்லி மாதிரி வந்துச்சு. ஜெல்லி டேஸ்ட்டில் இருந்துச்சு. அவள் எக்ஸ்பெக்ட் பண்ண லெவலில் இல்லை. முன்னாடி நாள் உங்களுக்கு அந்த வீடியோவில் காமிச்சது இந்த ரெசிபி தான். அதை ரெடி பண்ணிவிட்டு ஃப்ரீசரில் ஃப்ரீஸ் பண்ணிடலாம், நெக்ஸ்ட் டே பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தான் அந்த ரெசிபி பண்ணியிருந்தா. அவளுக்கு இந்த டைம் இப்படி ஆகிடுச்சு. சரி ஓகே, நெக்ஸ்ட் டைம் சூப்பராக வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவளுமே ஃப்ரீயாக விட்டுட்டான். அன்றைக்கி லஞ்சுக்கு அப்பா கிட்ட ஷாப்பில் பிரியாணி வாங்கிட்டு வர சொல்லிட்டோம். பிரியாணி வாங்கிட்டு வரும்போதே ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வந்துட்டாங்க. கிரேப்ஸ், ஆப்பிள், பொமோகிரானட், மாதுளம்பழம், தென் கர்ட் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அப்புறம் மரவள்ளிக்கிழங்கு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. எப்பவுமே ஃப்ரூட்ஸ் அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி சாப்பிட்டோம், ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும் ஃப்ரிட்ஜில் வைக்காமல். அன்றைக்கி லஞ்ச் சிக்கன் 65 பிரியாணி சூப்பராக சாப்பிட்டுட்டோம். அது சாப்பிட்டு ஈவினிங்காக சுரைக்காய் பொரியல் ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சு சாப்பிட்டோம். ரொம்பவே நல்லா இருந்தது. நைட் டின்னருக்கு முட்டை குழம்பு கேட்டிருந்தேன். அம்மா காரக்குழம்பு வச்சுட்டாங்க. ஃபன் பண்ணிட்டாங்க அம்மா, நீங்களே பாருங்கள். என்ன பண்ணுறீங்க? முட்டை குழம்பு தானே வேணும்னு. ஆமாம், முட்டை குழம்பு, முட்டை குழம்பு. இதுவா முட்டை குழம்பு? அதான் முட்டை குழம்பு. ஒரு செகண்டில் கிடைக்கும். சரி ஓகே.
என்னடி பானிபூரி மாதிரி சாப்பிட்டேன். இதுவும் சூப்பராக இருக்கும்.